திரைப்பட ரசிகர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். என்னுடைய பெயர் பாலு நாராயணன். அரோனா பிக்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் சார்பாக தயாரிக்கிற சூரன் என்கிற படத்தின் மூலம் நான் இயக்குநராக அறிமுகமாகிறேன். ஒரு 15 படங்களுக்கு மேலாக உதவி இயக்குநராகவும் துணை இயக்குநராகவும் நான் பணியாற்றியிருக்கிறேன். இந்த படம் எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா ஒரு சுபமான அனுபவம். அது இது ஒரு கேரக்டர் ஓரியன்டல் ஸ்கிரிப்ட். ஒரு கதாபாத்திரத்தினுடைய ஆரம்பமும் முடிவும் தான் அந்த கதை. இந்த கதை கிட்டத்தட்ட நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி ஒரு ஃபுல் பிளட்ஜோடு அந்த கதை நல்லா வந்தப்போ இது ரெகுலர் ஹீரோ, ஒரு இமேஜ் உள்ள ஹீரோ இந்த கதையை பண்ணுறது கொஞ்சம் சிரமம். ஆனால் இந்த கதையை யார் பண்ணுறது, யாரை வச்சு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு என் மனசுக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கும்போது தான் திரு கரண் அவர்கள் என் மனசுக்கு கரெக்டாக பட்டுச்சு. அப்புறம் அவர் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு நினைக்கும்போது நான் கொஞ்சம் பயந்தேன். அப்ரோச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமோ அப்படின்ட்டு பயந்தேன். ஆனால் ஒரு நண்பர் மூலமாக எனக்கு அந்த கான்டாக்ட் கிடச்சிது. அவர் ரொம்ப ஈஸியாக, ரொம்ப இயல்பான மனிதராக இருந்தார். நான் சொன்னேன், சார் நான் ஒருத்தனை படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், உங்கள்கிட்ட வச்சு ஒரு படம் பண்ணோம், ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது கேளுங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னாரு. ஏன்னா ஒன்றே சொல்லுங்கன்ட்டாரு, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னா. சார் நிறைய ஈரோடு நான் போயிருக்கேன், கொஞ்சம் டிலே பண்ணுவாங்க, ஒன்றே சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னா கூட்டு வந்த நண்பர் என்னை பற்றி அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு போல. சார் நான் கதை சொல்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன் சார். நான் என்னன்னாரு, இந்த கதையில் எனக்கு ஹீரோ கிடையாது, கேரக்டர் தான். என்ன சொல்கிறீங்கன்னாரு. ஆமாங்க சார், ரெகுலர் பேட்டர்ன் அந்த படம் இல்லை, இதில் டூமிட் கிடையாது, இதில் உங்களுக்கு லவ் இல்லை, உங்களுக்கு சாங் கூட கிடையாது, இது ரெகுலர் பேட்டர்ன் படம் இல்லை சார், ஒரு கேரக்டருடைய வாழ்வு, அவருடைய வாழ்விகளை தான் சொல்ல போகிறேன் சார், இதுக்கு ஓகே நான் காசு சொல்கிறேன் சார்ன்னு. அது சிரிச்சுக்கிட்டு சொல்கிறதே ஒரு மாதிரி புதுசாக இருக்குது, சொல்லுங்க கேட்போம்னாரு. ஒரு 2 மணி நேரம் இந்த கதையை நான் அவர்கிட்ட சொன்னேன். ரொம்ப உன்னிப்பாக கதையை கேட்டவர் என்ன சொன்னார், நீங்கள் சொன்னது கரெக்டுங்க, இது ஒரு இமேஜ் இல்லாத ஹீரோ தான் பண்ண முடியும். நான் சொன்னேன், அதான் சார் உங்ககிட்ட வந்திருக்கேன்னு. சிரிச்சார். நல்லா இருக்கு, ஒரு யதார்த்தம், ஒரு சென்னை வாழ் மக்களுடைய நடைமுறை யதார்த்தத்தை கதையில் அப்படியே பண்ணிடுறீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் ப்ரொடியூசர் பாருங்க நம்ம பண்ணலாம் அப்படின்னாரு. எனக்கு ஒரு 2 ஹவரில் லைஃபே சேஞ்ச் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல். ஏன்னா அந்த கதையை பண்ணிக்கிட்டு நம்ம எந்தெந்த இடத்துக்கு போவோம், எங்கெல்லாம் பண்ணோம், எங்கெல்லாம் அந்த கதை மறுக்கப்பட்டது, எங்கெல்லாம் ஒதுக்கப்பட்டதுங்கிற வலி மனசுக்குள்ள இருந்தாலும் 2 மணி நேரத்தில் எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அதுக்கப்புறம் நான் ப்ரொடியூசர் தேட ஆரம்பித்தேன். அப்படி தேட ஆரம்பித்தப்போ தான் இன்னொரு நண்பர் மூலமாக அரோனா பிக்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் தயாரிப்புகளுடைய கான்டாக்ட் கிடைச்சிது. எனக்கு எப்படி ஹீரோ கிடைச்சாரோ அதே மாதிரி தான் என்னுடைய தயாரிப்பாளர்களும். போன என்னுடைய அனுபவத்தை சொன்ன திரு கரண் சார் அவர்கள் கதை ஓகே பண்ணியிருக்கிறாங்க, நீங்கள் ஒரு கேளுங்க, பிடிச்சிருந்தா பண்ணுங்கன்னு சொன்னேன். அவங்களும் உட்காந்து கேட்டாங்க. ஒரே தடவை அதே 2 மணி நேரம் கேட்டாங்க. இமிடியேட்டாக அவங்களும் ஓகே பண்ணாங்க. இது என்ன ஒரு சந்தோஷமான விஷயம்னா, இது ரெகுலர் பேட்டர்ன் இல்லாத, நார்மல் பேட்டர்ன் இல்லாத கதை. ஒரு ஹீரோ கேட்டு உடனே ஓகே பண்ணுறாரு, ஒரு ப்ரொடியூசரும் கேட்டு உடனே ஓகே பண்ணுறாரு. அந்த கதையை தான் நான் முதல் படமாக எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். என்னன்னா, இந்த 3 பேருடைய ஹீரோ, தயாரிப்பாளர்கள், நான், எங்க 3 பேருடைய வேலைத்துவே ஒன்னா இருந்துச்சு. அதுதான் இந்த படம் இன்னைக்கு இந்த லெவலுக்கு படம் முடிஞ்சு நாங்கள் ரிலீஸ் ஆகி கண்டிப்பாக அந்த படம் ஜெயிக்கும், எங்களுக்கெல்லாம் பிடிக்கும், நல்ல படமாக ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணமே எங்களுடைய வேவ்லென்த், என்ன அலைவரிசை ஒரே மாதிரி இருந்தது. அதனால இந்த படம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இது வரைக்கும் ஹீரோ சைடோ இல்லை ப்ரொடியூசர் சைடோ இல்லை ஏன் சைடு எந்த பிரச்சனையும் இல்லாமல் படம் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு.
இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சுவாரஸ்யமான விஷயங்கள் இல்லை நடந்த பிரச்சனைகள் அப்படின்னு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லணும். கேட்டீங்கன்னா ஒரு அமைதியா ஷூட்டிங் நடக்கிறதே தெரியாது, அந்த அளவுக்கு அமைதியா பொறுமையா, யாருக்கும் யாரும் டார்ச்சர் இல்லை, யாரும் டார்ச்சர் பண்ணல. வழக்கமாக ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் பிரச்சனை வரும், எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லை ஹீரோவுக்கும் டைரக்டருக்கும் வரும், அந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு ஃபேமிலியா ஒரு குடும்பமா இந்த படம் நடந்துச்சு. என்ன காரணம்னா என்னுடைய டெக்னீஷியன்ஸ் அப்படிதான். ஏதோ வந்தோம், சம்பளம் வாங்கணும், வேலை பார்த்தோம், எந்த டெக்னீஷியனும் போகல. நம்முடைய படம், நம்ம ஜெயிக்கணும், நம்ம ஒரு டீம், அப்படி ஒரு என்ன உணர்வோடு எல்லாமே வேலை பார்த்தாங்க. அதனால இந்த படம் எந்த பிரச்சனையும் இல்லை. சுவாரஸ்யம் சொன்னோம்னா சந்தோஷம் தான் எங்களுக்கு சுவாரஸ்யமே. ஸ்பாட்ல சந்தோஷமா இருக்கும், வேலை மாட்டு வேலை நடக்கும், வேற எந்த பிரச்சனையும் படத்தில் வரல, இனிமேலும் வராது. ஏன்னா எல்லாமே ஒரு குடும்பமாக தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் கதையை பற்றி சொல்லணும்னா, தெளிவாக சொல்லணும்னா, ஒரு சென்னை வாழ் மக்களோட யதார்த்த வாழ்க்கைன்னு சொல்லிட்டேன். அந்த யதார்த்த வாழ்க்கைன்னா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு சூரன் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கான். அது இல்லைன்னு யாராலும் மறுக்க முடியாது. இப்போ நான் டைரக்டர் அப்படின்னா நான் அதில் சூரனாக இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ வெளி பேசுகிற கேமராமேன் அதில் சூரனாக இருக்கலாம். இந்த பேட்டிக்கு ஏற்பாடு செய்த நண்பர் சூழலாக இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு மனிதனும் ஏதாவது சூழலாகத்தான் இருக்கிறான். அது எப்போ வெளிப்படுது? சமயமும் சந்தர்ப்பம் வரும்போது வெளிப்படுது. சூரன் அப்படின்னா நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. இது அத்தனையும் சேர்ந்த கலவை. யார் சூரன், எதுல சூரன், அவன் எப்ப வெளிப்பட்டான், வெளிப்பட்டதுனால என்ன நடந்துச்சு, இப்படி ஒட்டுமொத்த வாழ்வியலை, அங்கு இருக்கிற மனிதர்கள், இவரை பற்றிய வாழ்வியலை தெளிவா யதார்த்தமா இந்த படம் சொல்லுது. அப்படிதான் எடுத்திருக்கோம். அந்த முயற்சியும் வெற்றி பெற்றிருக்கு. இந்த படத்துல கரண் சார் அவர்கள் கதையை கேட்கும்போது என்ன இன்வால்மெண்ட் இருந்துச்சோ படம் முடிகிற வரைக்கும் அதே இன்வால்மெண்டோட ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டு, இது பாலநாராயணன் டைரக்டர் அப்படிங்கிற ஃபீல் இல்லாமல் அவர் அசோசியேட் மாதிரி ஒர்க் பண்ணார். ஸ்பாட்ல என்ன பண்ண இப்படி பண்ணலாம், அவர் ஒரு ஆரோக்கியமான விவாதம், ஆரோக்கியமான கலந்துரையாடல் ஸ்பாட்டில் நடக்கும். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு நடிகர் இப்படி இன்வால்மெண்ட்டாக அவர் ஒர்க் பண்ணும்போது அஸ் ஏ டைரக்டர் நமக்கு வந்து இன்னும் வந்து ஒரு கூடுதல் பலமாக இருந்தது. அது ஸ்பாட்டில் நடந்துச்சு. அது மட்டும் இல்லை, என்னெல்லாம் நிறைய பேர் கேட்டாங்க கரண் சார் எப்படி இப்போ பண்ணியிருக்காருன்னு. இது கேள்வியே கேட்கறதே முறை தப்புன்னு நான் நினைக்கிறேன். அவர் நல்ல நடிகர்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும், தமிழ் திரைப்பட ரசிகர்களுக்கு தெரியும். அவர் நல்லா நடிக்கிறதுனா தான் பிரச்சனை. அவர் நடிக்கிறத பார்த்து நம்ம ஷாக் ஆனதே கிடையாது. அவர் சிரிப்பு என்ன பாட்டு கரெக்டாக இருக்கா, ஒன்றும் சொல்ல மாட்டேன். சார் நீங்கள் நல்லா நடிக்கலன்னா கேட்கலாம், நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க, இதை பாராட்டுறதே மூலம் தப்பு, எனக்கு கிடைச்சிருக்கீங்க, இந்த ஸ்கிரிப்ட் நீங்கள் ஆப்டாக இருக்கீங்க, அது ஒரு சந்தோஷம் சார்பார் சிரிப்பார். அதுக்கப்புறம் ஹீரோ கரண் சார் தவிர எனக்கு கிடைச்ச நடிகர்கள்லாம் அற்புதமான நடிகர்கள். மணிவண்ணன் சார், ராஜ்கபூர் சார், சந்தான பாரதி சார், பிதாமகன் மகாதேவன் சார், இவங்கெல்லாம் வந்து என் படத்தில் நடிச்சாங்கன்னு சொல்லவே மாட்டேன், வந்து அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு படம் பார்க்கும்போது இது உண்மைன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி எஸ்எல் பார்வதி பழைய நடிகை, அற்புதமா எனக்கு நடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இது தவிர ஹீரோ இதில் 2 பேர் ஹீரோவில் பண்ணுறாங்க. அவனு ஒரு பொண்ணு ஆல்ரெடி ஒரு 2 படம் பண்ணவங்க, கேரளா வச்சுருந்தவங்க. இன்னொரு பொண்ணு வந்து டெல்லி, ஷிஃபாலி சர்மான்னு பேர். அந்த பொண்ணு தமிழில் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். 2 பேருமே அந்த பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு படம் மாதிரி பேரில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கா. ஆனால் அந்த பொண்ணு நல்லா பண்ணி கொடுத்துருக்கு. காலையில் 7 மணிக்கு நிற்பேன், என்ன சார் 10 மணிக்கு வரலாமா? இல்லை பாரு, இது நம்ம படம், நீங்கள் வரும்போது நானும் வரணும். கூடவே பேக்கப் ஆகி எல்லாம் முடிஞ்சு 8 மணிக்கு கிளம்புனா கூட 8 மணிக்கு தான் கிளம்புவாங்க எல்லா ப்ரொடியூசர்ஸும். எல்லாம் ஒரு
ஒரு சகோதர உணர்வோட என்ன இதுவரை கேள்வி கேட்டதே இல்லையே, இதுக்கு எவ்வளோ செலவாச்சு, இவ்வளோ செலவாச்சு எந்த கேள்வி இல்லை. உனக்கு என்ன தேவை, இந்த படத்துக்கு என்ன செலவு, அதை நான் கொடுப்போம். இது வரைக்கும் அந்த குறுக்கு கேள்வி கேட்டதே கிடையாது. நல்லா பண்ணுங்கப்பா, நல்லா பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறோமோ பண்ணுறோம். அப்படி ஒரு ஒரு குடும்பம், ஒரு சொல்ல எப்படி சொல்றது தெரியல, வார்த்தைகள் வரல. அப்படி ஒரு அருமையான தயாரிப்பாளர்கள், இதே தயாரிப்பாளர்கள் எல்லா புதுமை கிடைக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். ஆக அந்த தயாரிப்பாளருடைய அருமையான ஒத்துழைப்போட இந்த படம் அருமையாக வந்திருக்கு. இந்த படம் கண்டிப்பாக உங்கள் மனதை தொடும். மேக்ஸிமம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. நாங்கள் ஜனவரி மாதம் கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் திரையில் பார்க்கலாம். அதுக்கான முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த படத்தில் சூரன் யார், எல்லாரும் தான். அதனால் தனியான்னு சொல்ல முன்னாடி சொன்ன மாதிரி கதையில் ஒரு ஜீவன் நடிச்சிருக்கு. டோனின்னு ஒரு ஜீவன், அது நாயின்னு சொல்லக்கூடாது, அதனால தான் டோனின் பேரை சொல்கிறேன். ஒரு 10 சீன் பண்ணியிருக்கு, அதுவும் சூரன் தான். கதைகள் வருகிற ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் சூரன் தான். ஆனால் தனியாக எதையும் பிரித்து சொல்ல முடியல. இப்போ ஹீரோ ஒரு வகையில் சூரனாக இருந்தால் ஹீரோயின் வேற வகையில் சூரனாக இருக்கா, ஹீரோ அப்பா வேற வகையில், இன்னொரு கேரக்டர் வேற வகையில், ஒவ்வொரு ஒரு ஆங்கிளில் அது தன்னுடைய சூரத்தன்மையை காமிச்சிக்கிட்டே இருக்கு, வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு. ஆனால் தனிப்பட்ட முறையில் இவர் தான் சூரன் சொல்ல முடியாது. எல்லாரும் சூரன்கள் தான், ஒவ்வொரு மனிதனும் சூரன் தான். இதுதான் இந்த கதையை சொல்லுது. அதனால் தனிப்பட்ட முறையில் ஒரு நபரை சூரன் சொல்ல முடியாது, எல்லாரும் தான். ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இது. கதையை சொல்லிட்டேன். புதுசு என்ன டைட்டில் கேட்டார், சொல்கிறேன் சார் அப்படின்னா. இப்படி போயிட்டு ஒரு 4 மாதம் ஹீரோ ஒரு நாள் கேட்டார், என்ன பாலு டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா, சொல்கிறேன் சார். இப்படி சொல்கிறது ஒரு 4-5 மாதம் போயிடுச்சுங்க டிஸ்கஷனில். ஒரு நாள் ப்ரொடியூசர்லாம் உட்காந்துக்கிட்டு பேசிட்டு இருக்கோம், பாலு டைட்டில் சொல்ல மாட்டீங்க, நான் சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த கதையில் ஒரு சீனை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த ஹீரோயின் பார்த்தா சார், பார்த்தோன்னே அவன் வரான் சார். வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு திருக்கூத்தில் ஒரு சூரன் வருவான், பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அந்த ரெட்டிஷ் ஃபேஸு, இங்கெல்லாம் ஒயிட் டாட்ஸு, பார்த்தாலே ஒரு பயம் வரும் சார். சூரன் அப்படி வருவான் சார், அப்படி ஒரு நட, அப்படி ஒரு வேகம் சார் அப்படின்னு. ஒன்றும் புதுசு எப்போ டைட்டில் நல்லா தான் பண்ணாங்க. என்ன சார் சொல்கிறீங்க, சூரன் அருமையாக இருக்க டைட்டில் அப்படின்னு நான் சொன்ன வார்த்தையிலேருந்து ப்ரொடியூசர் கண்டுபிடிச்சி கொடுத்த டைட்டில் தான் சூரன், நான் வச்சது கிடையாது. ஹீரோ கரண் சாருக்கு அப்புறம் இதில் இன்னும் ஒரு முக்கியமான கேரக்டர், படம் ஃபுல்லாக வர ஒரு கேரக்டருக்கு ஒரு நடிகர் தேவைப்பட்டது. அப்போ மைண்டில் உடனே வந்தது அயன் ஜெகன். ஏன்னா சென்னை வாழ் மக்கள் கதை வரும்போது சென்னை ஸ்லாங் ஜெகன் அவ்வளோ அக்யூரேட்டாக பேசக்கூடியவர். அது மட்டும் இல்லை, அற்புதமான நடிகர் வேறு. அவரை வச்சு பண்ணலாமே முடிவு பண்ணி ப்ரொடியூசர்கிட்ட சொன்ன, ஓகே நல்லா இருக்கும், கரெக்டான சாய்ஸ் தான் அப்படின்னாங்க. இப்போ அவரை அந்த படத்தில் கிட்டத்தட்ட அவர் இதுவரை பண்ண படங்களை விட ஃபுல் லென்த் படம் ஆரம்பம் முதல் கடைசி வரை டிராவலாக இருக்கிற ஒரு அற்புதமான கேரக்டர். அது ஒரு காமெடியன் மட்டும் இல்லை, ஒரு கேரக்டர். காமெடி, ஃப்ரெண்ட்ஷிப்பு, கோபம், தாவத்து எல்லாம் அடக்கிய ஒரு முழு கேரக்டர். ஒரு காமெடியனை உபயோகப்படுத்தாமல் ஒரு கேரக்டர் அந்த கரணை ஜெகனை உபயோகப்படுத்தியிருக்கேன். ஒரு அறிமுக இயக்குனராக உங்களுடைய ஆதரவையும் உங்களுடைய வாழ்த்துக்களையும் நான் தயவுசெய்து கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் ஆதரவோடு தான் நாங்கள் வாழ முடியும். நன்றி, வணக்கம்.